வெல்கம் டு கிரியேட்டிவ் டெக். டுடே என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓஎஸ்ஐ மாடல் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸில். ஸோ ஓஎஸ்ஐ அப்படின்றது ஓப்பன் சிஸ்டம் இன்டர்கனெக்ஷன் சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு தியரிட்டிக்கல் மாடல். ஒரு இன்டர்நெட்டில் ஒரு சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு டேட்டா எப்படி ரீச் ஆகுதுன்றது 7 லேயர்ஸாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஃபிசிக்கலாக தியரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்துருக்கிறது தான் உங்களுக்கு. ஸோ இன்டர்நெட் ரியல் டைமில் ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டிசிபி மாடல் சொல்லுவோம். ஸோ இந்த 7 லேயர்ஸை பற்றி பார்ப்போம். 7 லேயர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், செஷன் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், நெட்வொர்க் லேயர், டேட்டா லிங்க் லேயர், பிசிக்கல் லேயர். ஸோ இந்த OSI வந்து பார்த்தோம் அப்படின்னா டெவலப்டு பை ISO இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன் த இயர் 1984. மெயினாக நெட்வொர்க்கிங்கில் உனக்கு ஒரு டேட்டாவை சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷன் ரீச் பண்ணும்போது ஸோ அந்த லேயர்ஸ் வந்து என்னென்ன ரெஸ்பான்சிபிள் பண்ணுது அதை பற்றி தான் உனக்கு பார்க்க போகிறோம் தியரி அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ இந்த OSI மாடலில் 7 லேயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சென்டர் இருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் லேயர்லேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டேட்டாஸ் வந்து எப்படி ப்ரெசன்டேஷன் வரும்போது என்ன ஆகும், டிரான்ஸ்போர்ட் லேயர் வரும்போது நெட்வொர்க் லேயர் என்ன ரெஸ்பான்சிபிள், ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸாக ஒன்று ஒன்றா பார்ப்போம். இந்த மேலே 3 இருக்கு இல்லைங்களா, அதாவது 7 to 5, அதாவது அப்ளிகேஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், செஷன் லேயர் வரைக்கும் உனக்கு சாஃப்ட்வேர் லேயர்ஸ்னு சொல்லலாம். அதே டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து ஆர்ட் ஆஃப் OS. ஏன்னா அப்படின்னா உனக்கு ஒரு டேட்டாஸ் பாக்கெட்டை சென்ட் பண்ணுற ரிசீவ் பண்ணுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது கரெக்டாக அந்த ஃபார்மேட்டில் ரீச் பண்ணணுன்றது மெயினாக அந்த டிசிபி யூடிபின்னு சொல்லுவாங்க ப்ரோட்டோகால். ஸோ அதுதான் ஆர்ட் ஆஃப் OSIன்னு சொல்லலாம். நெட்வொர்க் லேயரில் பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு ஐபி அட்ரஸ் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். டேட்டா லிங்க் லேயரில் சுவிட்ச் வரைக்கும் உனக்கு மேக் அட்ரஸ்ன்னு சொல்லலாம். பிசிக்கல் லேயர்ன்றது பிசிக்கல் கனெக்ஷன் வந்து டேட்டா ட்ரான்ஸ்மிஷனுக்காக. அப்ளிகேஷன் லேயர் பார்த்தோம் அப்படின்னா OSI லேயரில் இது வந்து டைரெக்டாக நம்ம யூசர் இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ப்ரௌசிங் சொல்கிறோம் இல்லையா, வெப் ப்ரௌசிங். நார்மலாக ஒரு கண்டென்ட்டை நம்ம சர்ச் பண்ணுறோம் கூகுளில். ஸோ அது பெச் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது ஸோ அந்த அப்ளிகேஷன் லேயரில் அது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோகால்ஸ் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். ஸோ ஒரு சர்வீஸுமே ஒரு ப்ரோட்டோகால் நமக்கு ரெஸ்பான்சிபிளாக கொடுக்கும். இப்போ நார்மலாக நம்ம சர்ச் பண்ணும்போது உனக்கு பார்த்தோம் அப்படின்னா யூடியூப்லேயோ ஒரு வீடியோஸ் பார்த்துருவோம்னா உனக்கு டிஃபால்ட்டாக HTTP ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது இல்லாமல் ஒரு மெயில் சென்ட் பண்ணும்போது உனக்கு ரிசீவ் பண்ணுறது சென்ட் பண்ணுறது தனித்தனி SMTPன்னு சொல்லலாம், POP3ன்றது. இதே மாதிரி ஒரு ஃபைல் அப்லோட் டவுன்லோடிங் சொல்கிறோம் இல்லையா, FTP. ஸோ இதில் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் FTP ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறோம். இன்டர்நெட் சர்ச்சிங்காக HTTP, HTTPS. ஸோ இது வந்து செக்யூர் ப்ரோட்டோகால்னு சொல்லலாம். நார்மலாக பிளைன் டெக்ஸ்ட் இல்லாமல் என்கிரிப்டட் டேட்டாவை நமக்கு சப்போர்ட் பண்ணும். பேக்கிங் வெப்சைட்ஸ் எல்லாமே உனக்கு HTTPS சப்போர்ட்டடாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இமெயில் SMTP ப்ரோட்டோகால். டெல்நெட் வந்து ரிமோட்டில் இருக்கிற சிஸ்டம் நம்ம இங்கேருந்தே ஃபைலை அக்சஸ் பண்ண முடியும் இல்லையா, ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ அடுத்தது ப்ரெசன்டேஷன் லேயரில் பார்த்தோம் அப்படின்னா டேட்டாஸை நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம், அந்த இடத்துல இருந்து சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டேட்டா வந்து ஒரு நார்மல் இமேஜாக இருக்கலாம், டெக்ஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ அது வந்து எப்படி அடுத்த ட்ரான்ஸ்போர்ட்டில் ப்ரெசன்டேஷன் லேயர் ரிசீவ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரெசன்டேஷன் லேயரோட ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா ட்ரான்ஸ்லேஷன், டேட்டா கம்ப்ரெஷன், என்கிரிப்ஷன், டிகிரிப்ஷன். ஸோ ட்ரான்ஸ்லேஷன்றது சென்டிங் டேட்டா இன் கேரக்டர் நம்பர் ஃபார்மேட். நார்மலாக உனக்கு என்கிரிப்ஷன் சொல்லுவோம்ல, பைனரி ஃபார்மேட்டாக மாற்றுது. ஆஸ்கின்றது ஒரு கீபோர்டில் நமக்கு வேல்யூஸ் இருக்கு இல்லையா, ஹேன்றது ஆஸ்கி வேல்யூ ஸ்மால் லெட்டர். ஸோ அந்த ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறோம். டேட்டா கம்ப்ரெஷன்றது நம்ம நெட்வொர்க்கிங்கில் ஒரு பல்கான டேட்டாவை கம்ப்ரெஸ் பண்ணி நமக்கு ரிசீவ் பண்ணுற போது சேம் டேட்டாவை கொண்டு போய் ரீச் பண்ணணும் இல்லையா, ஸோ சொல்லலாம். என்கிரிப்ஷன், டிகிரிப்ஷன்றது மெயின்டைன் ப்ரைவசி ஓவர் த நெட்வொர்க். Encryption is the process of converting sender transmitted data into another form. ஸோ நார்மலாக உனக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ், பிளைன் டெக்ஸ்ட் மெசேஜை அந்த என்கிரிப்ஷன் மூலிமா என்ன பண்ண முடியும், படிக்க முடியாத மாதிரியும் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் என்கிரிப்டட் மெசேஜை மாற்றிட்டு ரிசீவ் ஆகிற போது அந்த ஒரிஜினல் மெசேஜை டிக்ரிப்ட் பண்ணுறது அப்படின்னா சைபர் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. அது மாறி என்கிரிப்ஷனில், அதாவது பிளைன் டெக்ஸ்ட்டில் இருந்து சைபர் டெக்ஸ்ட்டாக மாற்றுறது என்கிரிப்ஷன் சொல்லலாம். ஸோ அதே மாதிரி சைபர் டெக்ஸ்ட்லேருந்து பிளைன் டெக்ஸ்ட்டாக மாற்றணும் அப்படின்னா டிக்ரிப்ஷன் சொல்லுவோம். ஸோ இந்த ஃபார்மட். ஸோ இதில் தான் உனக்கு பார்த்தீங்கன்னா இந்த SSL செக்யூர் சாக்கெட் லேயர் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அடுத்து செஷன் லேயரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ரௌசிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம்னா அந்த செஷன் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறோம்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. இதில் பார்த்தோம் அப்படின்னா உனக்கு செக் பாயிண்ட் இருக்கும். ஒரு டேட்டாஸ் நமக்கு ரிசீவ் பண்ணும் போதும் செக் பாயிண்ட், கிளைண்ட்டு ரிக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் ரெண்டுமே வந்து செஷனை மெயின்டைன் பண்ணணும். அத்தன்டிகேஷன்றது கரெக்டான யூசர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லலாம். அத்தன்டிகேஷன் இவனுக்கு பர்மிஷன் இருக்கா, யூசர் நேம் பாஸ்வேர்டு. இப்போ கூகுளோட ஜிமெயில் போகிறோம், அதில்
மெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து கரெக்ட்டா இருந்தா மட்டும் அலோவ் பண்ண முடியும். அடுத்தது ஆத்தரைசேஷன். அவங்களுக்கு என்னென்ன பர்மிஷன் அக்சஸிபிள்னு சொல்லலாம். ஸ்பெசிஃபிக் ரிசோர்ஸஸ் ஃபங்ஷன் டூ டவுன்லோட். இந்த மாரி டேஷ்போர்ட் பேஜ் நெறைய பேஜ் இருக்கு இல்லையா? அந்த மாரி சிச்சுவேஷன்ல. ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயர்ல என்ன ஆகும் அப்டின்னா, உனக்கு டேட்டாஸ செக்மென்டேஷன் சொல்லலாம். டேட்டா நார்மல் யூசர் டேட்டாவா என்ன ஆகும் இந்த இடத்துல வந்து செக்மென்ட்டா பிரிக்கும். ஒரு பாக்கெட் கூடயும் சீக்வென்ஸ் நம்பர், போர்ட் நம்பர் இருக்கும். ஸோ அந்த டேட்டா யூனிட் கூட. அதாவது சென்டர்லேருந்து ரிசீவருக்கு ரிசீவ் ஆகும்போது எப்படி அதே ஃபார்மேட்டில் கொண்டு போகணும் இல்லையா? இதில் பார்த்தோம் அப்படின்னா போர்ட் நம்பர்ன்றது இந்த புரோட்டோகால் இப்போ நம்ம நார்மலாக ஒரு கண்டென்ட் மட்டும்தான் வேணும் அப்படின்ற போது ஒரு பிரிச்சுக்கோ டிசிபி யூடிபி. இதில் மெயின் கான்செப்ட் என்னன்னா உனக்கு ரெண்டு இதாக சொல்லியிருப்பாங்க. ஒன்று டிசிபி டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால், இன்னொன்று யூடிபி. ஸோ அப்படின்னா என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்துருவோம். ஸோ டிசிபின்றது கனெக்ஷன் ஓரியன்டட் டிரான்ஸ்மிஷன், யூடிபி கனெக்ஷன் லெஸ் டிரான்ஸ்மிஷன் சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு ரிக்வஸ்ட் அனுப்புகிறோம் அப்படின்னா ஸோ அந்த ரிக்வஸ்ட் அனுப்புறதுக்கு அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் நமக்கு ரிசீவ் ஆகும். ஸோ டிசிபியில். பட் யூடிபியில் அப்படி கிடையாது. இது ரிலையபிள்னு சொல்லலாம், இது நாட் ரிலையபிள். யூடிபி டேட்டா சீக்வன்சிங் டேக் பிளேஸ், நோ டேட்டா சீக்வன்சிங். எரர் செக்கிங் ரிகவரிங் வந்து எதில் பண்ண முடியும்? டிசிபியில் இருக்கும். நான் டவுன்லோட் பண்ணும் போது ஏதாவது இன்பிட்வீனில் டேட்டாஸ் கட் ஆனாலும் ரீட்ரான்ஸ்மிஷன் பண்ணிக்க முடியும். ஸோ டபிள்யூடபிள்யூ நார்மலாக சர்ச்சிங் பண்ணுறது, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர், ஸோ அது எல்லாமே உனக்கு டிசிபியில் ஒர்க் ஆகுறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெயின் லைவ் வீடியோஸ் சொல்கிறோம் இல்லையா? யூடியூப் நியூஸு, யூடியூப்பில் லைவ் நியூஸ் பார்க்குறோம்ல, அதே மாதிரி கிரிக்கெட் மேட்ச் பார்ப்போம்ல ஆன்லைன் யூடியூப்பில், ஹாட் ஸ்டார். ஸோ அதில் பார்த்தோன்னா உனக்கு யூடியூப்பில் ஒர்க் ஆகிறது. ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா செக்மெண்டேஷன். ஒரு டேட்டாவை ரிசீவ் பண்ணும்போது நம்ம செக்மெண்ட்டாக கிடைக்கும். அந்த கிடைச்ச சோர்ஸ் டு டெஸ்டினேஷனை போர்ட் நம்பரை வச்சு அதை அலோகேட் பண்ணி கொடுத்துட்டு வரோம். ஸோ இதில் ஃப்ளோ கண்ட்ரோல், எரர் கண்ட்ரோல்ன்ற விஷயம் இருக்குது. ஸோ இதில் வந்து ஃப்ளோ கண்ட்ரோல் என்ன பண்ணோம் அப்படின்னா த அமௌண்ட் ஆஃப் டேட்டா பீயிங் ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் சர்வர் அண்ட் கனெக்டட் டிவைசஸ். அந்த நம்ம ஒரு சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணுறோம், நம்ம பேண்ட்வித் அந்த சர்வர்னா ஸ்பீடு அந்த ஃப்ளோவை கரெக்டாக மேனேஜ் பண்ணி கொண்டு வர சொல்லலாம். எரர் கண்ட்ரோல்ன்றது நம்ம ஏதோ டிரான்ஸ்மிஷன் டைமில் எரர் ஆனாலும் அந்த ரெக்டிஃபை பண்ணி கரெக்டட் டேட்டாவை திருப்பி ரீட்ரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்கு எரர் கண்ட்ரோல் ஹெல்ப் ஆகும். ஸோ இது வந்து டேட்டா லிங்க் லேயர்லேயும் இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் சப்போர்ட் பண்ணோம். ஸோ நெட்வொர்க் லேயர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உனக்கு டிரான்ஸ்போர்ட் லேயர் மூலிமா வர டேட்டாஸை என்ன சொல்கிறோம் இந்த இடத்துல பாக்கெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரிசீவ் பண்ணுறது பாக்கெட்ஸ். ஸோ இந்த மேஜராக வந்து 2 டிவைஸ் லொக்கேட்டட் இன் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸ். அதாவது ஒரு நெட்வொர்க்கில் இன்னொரு நெட்வொர்க்கு நம்ம ஒரு எப்படி நம்ம இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ எல்லாமே ஒரு நெட்வொர்க்கிங்கில் இருக்கும். ஸோ அப்படின்ற போது இதில் மெயினாக மேஜராக டிவைஸ் பார்த்தோம் அப்படின்னா உனக்கு ரவுட்டர் சொல்லுவாங்க. ரவுட்டர்ன்றது ஒரு நெட்வொர்க்கிங் டிவைசஸ். ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு டேட்டாவை ரீச் பண்ண ஒரு சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு ஷார்ட்டஸ்ட் பாத் மூலிமா பயன் பண்ணி ரீச் பண்ணுறது. ஸோ அதனுடைய முக்கியமான வேலை ரவுட்டிங் டேபிள்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் அட்ரஸிங் சொல்லலாம். அப்புறம் ரவுட்டிங், பாத் டிட்டர்மினேஷன். ஸோ லாஜிக்கல் அட்ரஸிங் அப்படின்னா என்னென்னா ஈச் டிவைஸ் இன் நெட்வொர்க் ஹாஸ் a unique IP address assigned to it. ஸோ ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க் ஐபி எப்படி நம்ம செக் பண்ணுவோம்? ஐபி கான்ஃபிகர் கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு செக் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் நம்ம ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துருப்போம். 192.168.10.201ன்றது கிளாஸ் யூட் அட்ரஸ். ஸோ வித்தின் த நெட்வொர்க்குள்ளே நம்ம சிஸ்டம் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு IPv4 32 பிட் யூஸ் பண்ணுவோம். ஸோ டிஃபால்ட் கேட்வே சப்நெட் மாஸ்க்ன்றது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ நெட்வொர்க் லேயரில் பார்த்தீங்கன்னா இந்த லாஜிக்கல் அட்ரஸிங்கிறது ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அதில் ஒரு பாக்கெட் சென்ட் பண்ணுறது, ரிசீவ் பண்ணுறது என்ன மூலியமா? ஐபி அட்ரஸ் பாக்கெட் மூலியமா ரிசீவ் பண்ணணும்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஐபி அட்ரஸ் அசைன் டு என்ஷூர் தட் டேட்டா பாக்கெட்ஸ் ரீச் த கரெக்ட் டெஸ்டினேஷன். ஸோ இங்கே சென்டர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஐபி இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ண முடியும்? இந்த லோக்கல் ஏரியா நெட்வொர்க் மூலியமா ஒரு நெட்வொர்க் வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அதில் ரீச் பண்ணி அவங்களுக்கு பப்ளிக் ஐபி இருக்கும். அதில் டேட்டா என்ன ஆகும்? செக்மெண்ட் கூட ஐபி அட்ரஸும் போகிற மாதிரி ரிசீவ் ஆகிற மாதிரி மொதல் அந்த செக்மெண்ட் இன்டர்நெட் அட்ரஸ் ஐபி அட்ரஸ் இருக்கும். அந்த ரவுட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா நெய்பர்ஸோட
டீடைல் ரூட்டிங் டேபிள வச்சுட்டு ரீச் பண்ணணும் வைக்கும். ஸோ ரூட்டிங்ன்றது ஃபைண்ட் த பெஸ்ட் physical path for the data to reach the destination. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், அந்த ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கோம்ல. ஸோ இதில் பார்த்தோன்னா நெட்வொர்க் ஐடி ஹோஸ்ட் ஐடி 2 விஷயம் சொல்லுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் நெட்வொர்க்கில் இந்த ஹோஸ்ட் கனெக்ட் பண்ணியிருக்கிற அப்படின்றத பற்றி உனக்கு ஐபி அட்ரஸிங் கிளாஸில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இதில் நெட்வொர்க் லேயர்ல பேத் டிட்டர்மினேஷன் சொல்கிறோம் இல்லையா, கனெக்டட் மெனி நம்பர் ஆஃப் வேஸ் ஓவர் இந்த இன்டர்நெட் the choosing the best possible way to connect two device called path determination. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரூட்டிங்கில் உனக்கு லிங்க் ஸ்டேட் ரூட்டிங், டிஸ்டன்ஸ் வெக்டார், பார்டர் கேட்வே, ஓப்பன் ஷார்ட்டர் ஸ்பேஸ், இந்த மாதிரி நிறைய அல்காரிதம்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ரிசீவர் இருக்காங்க, சென்டர் இருக்காங்க அப்படின்னா இன்பிட்வீனில் இந்த ரவுட்டர் வந்து எது ஷார்ட்டஸ்ட் பேத்தோ ஸோ அது காஸ்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி ரீச் பண்ண வைக்கிறது தான் அதனுடைய வேலை, ரவுட்டிங்கோட வேலை. ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ரிசீவ் பண்ணுற பாக்கெட்ஸ் நெட்வொர்க்கில் டேட்டா லிங்க் லேயர் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ இதை வந்து ஃப்ரேம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் கம்ப்யூட்டர் டு another கம்ப்யூட்டர் யூஸிங் லோக்கல் மீடியம் such as காப்பர் ஒயர், கேபிள், ரேடியோ சிக்னல், சேட்டலைட். இந்த மாதிரி நம்ம லேண்டில் எத்தர்நெட் கேபிள் மூலிமா யூஸ் பண்ணியிருப்போம்னா கண்டிப்பாக அங்கே டேட்டா லிங்க் லேயர் என்ன பண்ணோம் அப்படின்னா உனக்கு அந்த ஐபி செக்மெண்ட் கூட சேர்த்துட்டு இங்கே ப்ரேமாக மாற்றும். ஸோ பாக்கெட்ஸை பிரித்து ப்ரேமாக மாற்றும். ஸோ ப்ரேமிங்ன்றது பார்த்தீங்கன்னா உனக்கு நெட்வொர்க் லேயரில் ஹெட்டர் ட்ரெய்லர்னு சொல்லுவாங்க. அந்த டேட்டா கூட என்னென்ன ஆட் பண்ணும், உனக்கு ப்ரேம்ன்றது அதனுடைய மேக் அட்ரஸ், மெயினாக மேக் அட்ரஸ்ல ஒர்க் ஆகும்னு சொல்லலாம். ஸோ மேக் அட்ரஸ்ன்றது ஃபிசிக்கல் அட்ரஸிங் சொல்லலாம். ஈச் டிவைஸ் ஆடட் த பாக்கெட் இஸ் கால் ப்ரேம். இது வந்து 48 பிட் அட்ரஸ்ன்னு சொல்லலாம். 48. ஸோ அந்த என்ஐசி கார்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் நெட்வொர்க் கார்டு. ஸோ அதனுடைய அட்ரஸ் பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் மேக் அட்ரஸ். மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க அவங்களே உனக்கு ஐடென்டிஃபை பண்ணி விட்டாங்க யூனிக்காக. அது அப்படின்னா ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ண ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ண இல்லையா, மேக் அட்ரஸ் மூலியமாக ஒர்க் ஆகும், பார்த்துருப்பீங்க. மெயினாக டேட்டாஸை வந்து டிசிபி ப்ரோட்டோகால் போர்ட் நம்பர் வழியாக, அப்புறம் சென்டரோட ஐபி அட்ரஸ்ஸு, அப்புறம் ரிசீவரோட ஐபி அட்ரஸ்ஸு, மேக் அட்ரஸ், ரிசீவரோட ஐபி அட்ரஸ். ஸோ இது எல்லாமே உனக்கு இந்த டேட்டா லிங்க் லேயரில் என்னென்ன அந்த ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோன்னா ஃப்ளோ கண்ட்ரோல், எரர் கண்ட்ரோல். நம்ம எப்படி டிரான்ஸ்போர்ட் லேயரில் சொன்னோம் அதே தான் இங்கே ஃப்ளோ கண்ட்ரோலும். அந்த மெயின்டைன் த ஸ்பீடு, அந்த டிரான்ஸ்மிஷன் நம்ம ஒரு டவுன்லோட்ஸ் டேட்டாஸ் அனுப்பிச்சிருக்கோம்னா அந்த ஸ்பீட் சேம் டேட்டா வந்து கரெக்ட் ஆகாத மாதிரி என்ன பண்ணுவோம், ரிசீவருக்கும் பண்ணுற மாதிரி கொண்டு வரணும். அதே மாதிரி எரர் ஏதாவது ரிசீவர் வந்து இஷ்யூ ஆச்சு அப்படின்னா ரீட்ரான்ஸ்மிஷன் சப்போர்ட் பண்ணணும். மீடியம் ஆக்சஸ் கண்ட்ரோல் மேக். ஸோ இதில் இந்த மீடியம் ஆக்சஸ் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்எம்ஏசிடின்னு சொல்லுவாங்க. கொலிஷன் ஏதாவது அக்கவர் ஆச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷனில் சேம் டைமில் இப்போ சுவிட்ச் யூஸ் பண்ணுறேன் நான் ஒரு நெட்வொர்க்கில் ஒரு 50 சிஸ்டம் வச்சுருக்கேன். அந்த விட்டினில் ஒன்லேருந்து ஒரு ஐபி அட்ரஸ்லேருந்து நான் வித்தின் நெட்வொர்க்கில் சென்ட் பண்ணுறேன் அப்படின்ற போது அந்த மேக் அட்ரஸ் மூலிமா நம்ம பயன் பண்ணி சேம் டைமில் டேட்டாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. அந்த கொலிஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் உனக்கு இந்த மீடியம் ஆக்சஸ் கண்ட்ரோல் யூஸ் ஆகும். ஸோ ஃபைனலாக இங்கே ஃபிசிக்கல் லேயர் என்ன பண்ணோம் அப்படின்னா உனக்கு இதில் வந்து 0s and 1 சொல்லுவாங்கள்ல பிட்ஸ், அந்த ஃபிசிக்கல் ஒயர் சொல்லுவோம்ல, ஸோ அதுதான். ஸோ OSI மாடலில் உனக்கு ஃபிசிக்கல் லேயர்ன்றது த சீக்வன்ஸ் ஆஃப் பைனரி 0s and 1s இது கன்வெர்ட் பைனரி சீக்வன்ஸ் இன்ட்டு சிக்னலாக மாற்றுறது. இப்போ ஒயர் மூலியமா எப்படி நம்ம இதுலேயே பார்த்தீங்கன்னா உனக்கு ஒயர்டு ஒயர்லெஸ் 2 வரும், கைடட் அன்கைடட்னு சொல்லலாம். இதில் யூடிபி கேபிள் நம்ம நார்மலாக லேண்ட் கனெக்ஷனில் உனக்கு ட்விஸ்டட் பேர் கேபிள் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனோட 8 ஒயர்ஸ் இருக்குல்ல கலர் காம்பினேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு லேயருமே உனக்கு இந்த 7 லேயருமே என்னென்ன ஆகும், ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி உனக்கு எப்படி டேட்டாஸை ட்ராவல் ஆகுதுன்றதை பற்றி இது ஒரு டயக்ராமேட்டிக்காக பார்ப்போம் OSI லேயரில். ஸோ அந்த 7 லேயர்ஸில்